ஸோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எப்படி நீ வந்து இந்தியன் கம்பெனி போய் எதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இருக்க, இங்கே எவ்வளோ டீம்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சிலாம் கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்களா, நாங்களும் பண்ணலாமா நினச்சோம், பட் இந்தியன் டீமுக்குலாம் எங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியாது, அவங்களோட காஸ்ட்டே பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது, அது எங்கள் பட்ஜெட்லேயே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது, ஜூன் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா டீம்ஸ் லிஸ்ட்டும் அனுப்பிட்டாங்க, ஸ்குவாட்ஸுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா இந்தியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து ஸ்காட்லாண்ட் அயர்லாண்டுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்களாம். இதை கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது, இந்தியாவில் இருக்க கம்பெனி எப்படி வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு. யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் KMFன்னு. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு மில்க் ஃபேக்ட்ரி பார்த்தா இந்த ஆவின்ற பேரில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்க KMF தான் அந்த ஸ்டேட்டோட மில்க் ஃபேக்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நந்தினின்னு ஒரு பிராண்டு, இங்கே எப்படி ஆவினோ அதே மாதிரி அங்கே நந்தினி. அதில் வந்து இந்த பால், ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ அந்த நந்தினின்ற பிராண்ட் கம்பெனி தான் பார்த்தோன்னா இந்த 2 ஸ்காட்லாண்டும் அயர்லாண்டுக்கும் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட டோகோ வந்து அவங்களோட கையில் வரப்போகுது. நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், அந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் பேர் பார்த்தா அந்த கையிலலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 2 டீமுக்கு வந்து இங்கே நந்தினின்னு வரப்போகுது. அதை அவங்க வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் எனர்ஜி ட்ரிங்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இந்த T20 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இருக்க இந்த பிரைம்னு ஒன்று எனர்ஜி ட்ரிங்க், அந்த மாதிரி நந்தினியில் பார்த்தா நந்தினி ஸ்பிளாஷ்னு ஒன்று வரப்போதான். அது வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் வச்சு வருது, மேங்கோ, லிச்சி, அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லையும் இறக்க போகிறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நிறைய பேர் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. அது எப்படி நீ வந்து இந்தியன் கம்பெனி போய் எதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இருக்க, இங்கே எவ்வளோ டீம்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சிலாம் கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்களா, நாங்களும் பண்ணலாமா நினச்சோம், பட் இந்தியன் டீமுக்குலாம் எங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியாது, அவங்களோட காஸ்ட்டே பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது, அது எங்கள் பட்ஜெட்லேயே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து முன்னாடியே இந்த ப்ரோ கபடின்னு ஒன்று நடக்கும், இந்த IPL மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே, அதில் வந்து அவங்க பெங்களூருக்குலாம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 2 கம்பெனிக்குமே ஸ்பான்சர் எவ்வளோனா மேக்ஸிமம் வந்து 2லேருந்து 2.5 crores தான் இருக்காங்க. அதனால தான் இவங்க முன்னெடுத்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த கம்பெனி மட்டும் பண்ணல, இதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி கூட வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா அமுல். நம்ம எல்லாமே தெரியும், அமுல் த ரியல் டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு டைரி ப்ராடக்ட், ஐஸ்கிரீம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்தோன்னா யூஎஸில் இருக்க டீமுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க. அவங்க வந்து யாருக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ USA கூட கிரிக்கெட்டில் இருக்குது, அவங்களுக்கும் நம்ம கூட ஒரு மேட்ச் எல்லாம் இருக்குது, அவங்க டீமுக்கு வந்து இவங்க அமுல் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த அமுல் வந்து இது மட்டும் இல்லை, 2011 பார்த்தா நெதர்லாண்ட் டீம்ஸ்க்குமே ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேம்ஸ்லலாம் என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எந்த டீமோட ஜெர்சியில் எந்த கம்பெனி வருது அப்படின்றதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. நிறைய நம்ம டீம்ஸ் பார்த்துருப்போம், இந்த IPL எல்லாம் பார்த்தோன்னா அவங்க டீம் பேரே இருக்காது, அங்கங்கே ஒரே ஸ்பான்சர்ஷிப் பேர் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ பிரம்மாண்டம். ஏன்னா ஒரு ஃப்ரேம்லையுமே அவங்க பேரை காட்டும்போது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், ஒரு யூசர்ஸ் வருவாங்க. ஒரு 14 கோடி பேர் பார்க்குறாங்க. அப்போ நம்ம பேர் பார்க்கும்போது எவ்வளோ பேருக்கு நம்ம பிராண்டு ரிஜிஸ்டர் ஆகுது, அதெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் காசும். அதே மாதிரி அந்த நந்தினி பிராண்டும் வந்து இப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா வேர்ல்ட் கப் வரும்போது கண்டிப்பாக அந்த டீம்ஸ்லாம் ஆடும்போது அவங்க பேரை எங்கேயோ ஒன்று பார்ப்பாங்க, ஒன்று கையில் பார்ப்பாங்க, இல்லைனா அந்த 4 போகிற இடத்துலலாம் ஒட்டி வைப்பாங்க, இல்லை விளம்பரமாக போடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிராண்டிங் தான் இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து சூஸ் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியாவில் தான் இந்த பிராண்டோட பேர் வந்து ஜெர்சியில் ரொம்ப பெருசாக வரும். நமக்கு இப்போ சின்ன வயசில் இந்தியன் ஜெர்சினாலே ஃபஸ்ட்டு இந்த சஹாரான்னு ஒன்று ஞாபகம் வரும். அந்த சஹாரான்னு பெருசாக இருக்கும், அதுக்கு கீழே தான் நம்ம இந்தியானே போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெருசாக யார் வாங்கினா இந்த பைஜூன்னு வச்சுருந்தாங்க. இந்த பைஜூவும் நல்லா பெருசாக போட்டு கீழே சின்னதாக இந்தியான்னு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக யார் வச்சுருக்காங்கன்னா இந்த ட்ரீம் 11 தான் வச்சுருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, அவங்க பேர்லாம் எங்கேயும் பெருசாக தெரியாது, இந்தியா மட்டும்தான் நல்லா பெருசாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட் பிக் திங் இந்தியன் ஸ்போர்ட்ஸில் பார்த்தோன்னா வேர்ல்ட் கப் ஜூன் 1லேருந்து வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்குவாட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு டீமும் ஃபஸ்ட்டு நியூசிலாந்து தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ரொம்ப சூப்பராக அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்படின்னா 2 சின்ன பசங்க வந்துட்டு எல்லா பிளேயர்ஸ் பேரையும் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த டீம்லேருந்து இவர் வராருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லாஸ்ட் லைன் சூப்பராக சொல்லுவாங்க, நியூசிலாந்து உங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கேட்கும்போதே நல்லா இருந்தது, ஒரு நல்ல ஒரு கெஸ்டராக இருந்தது. ஏன்னா நீங்கள் போய் விளையாடுங்க, நீங்கள் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கண்ட்ரி வந்து உங்கள் பின்னாடி இருக்குது, ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்குவாட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாம் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா இந்த IPL வேறு நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தினேஷ் கார்த்திலாம் கூட ரோஹித் சர்மாவே சொல்லியிருந்தார், USA அப்படின்னு நல்லா ஆடு, USAக்கு வந்து வேர்ல்ட் கப்புக்கு நீ வருவே ஆடுன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணியிருந்தார். கடைசியில் பார்த்தா லிஸ்ட்டும் வந்துச்சு. லிஸ்ட்டு பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, அவங்க பேர் வரல. நம்ம எக்ஸாம்பிள் ருத்துராஜ், அவர் வந்து இந்த IPL ஒரு நல்ல ஃபார்மில் வந்துட்டு இருக்காரு, பட் அவர் பேர் இல்லை. அதுக்கு பதில் சுப்மன் கில் வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா ஆனார், ஆனால் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிட்டார், பட் அவர் பேர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிக்கஸ்ட் டிஸப்பாயின்மெண்ட்னா இந்த ரிங்கு சிங் தான். ரிங்கு சிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம், அவர் கண்டிப்பாக ஒரு ஃபினிஷர் ரோலை ஆடிக்கிட்டே தான் இருந்தார். அவர் பேர் இருக்குது, பட் ரிசர்வ் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அதுவும் அவங்க ஃபேமிலி வேறு பாவம், அவங்க அப்பா அந்த பேர் பார்த்த உடனே செலிப்ரேட்
பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ரிங்கு சிங் கால் பண்ணி சொன்னார், அப்பா நான் வந்து 15ல் இல்லை, ரிசர்வாக தான் வச்சுருக்காங்க, இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் என்ன எடுப்பாங்கன்னு அவர் ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைட் ஆனார் அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இவங்களை எடுத்தீங்க, அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி போயிருக்கு. பட் இப்போ ஸ்குவாட் செலெக்ஷனும் ஆயிடுச்சு, எல்லா டீம்ஸ் ஃபிக்சர்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஃபிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தா ஆனால் ஒரு ஃபேக் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்தியான்னு ஒரு டீம் இருந்தால் தான் கண்டிப்பாக வியூவர்ஷிப்பே அதிகமாகும். ஏன்னா இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகம், அது இல்லாமல் கிரிக்கெட் ஃபேன் சொல்லவே தேவையில்ல, இந்தியன் மேட்ச்னாலே போதும் உட்காந்து பார்த்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஃபிக்சர்ஸ் இருக்குது. இப்போ குரூப் ஸ்டேஜஸ்லாம் இருக்கும், இந்த குரூப் ஏ, குரூப் அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா நம்ம இந்தியா வந்து குரூப் ஏல தான் இருக்குது. இந்தியா கூட டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு கண்ட்ரி தான் இருக்குது, பாகிஸ்தான் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பார்த்தா நமக்கு அயர்லாந்து இருக்குது, யூஎஸ்ஏ இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கனடா வந்து டெபியூ பண்ணுது அவங்களோட வேர்ல்ட் கப்பில். ஸோ அதுக்கப்புறம் மற்ற பி டீமில் பார்த்தோன்னா அதான் எல்லா டீம்லையுமே 2 பெரிய டீம் மட்டும்தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அவங்க எல்லாமே கிளாஷ் பண்ணி செமிஃபைனல் வந்துடுவாங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக இந்தியா செமிஃபைனல் வந்துடும். ஏன்னா அப்போ தான் வியூவர்ஷிப் அதிகமாக ஆவாங்க. அதுலேருந்து இந்தியா ஜெயிக்குதா இல்லையான்றதான் பேச்சு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க இந்த ஸ்குவாடை வச்சு விளையாட முடியாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஐபிஎல்ல சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 1 ரன் 2 ரன் அந்த மாதிரி அவுட் ஆகிறாங்க. ஏன்டா இந்த டீம் வச்சு நாடா நீங்கள் வேர்ல்ட் கப் போவீங்கன்ற மாதிரி இருக்குது. மற்ற டீம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இது எப்படி முடிய போகுதுன்னு தெரில. இவங்க வந்து நமக்கு திரும்பி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுப்பாங்களா இல்லை இந்த வாட்டியாச்சும் ஃபைனல் அடித்து வந்து எல்லாரையும் ஹாப்பி பண்ணுவாங்களான்னு தெரில. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.